இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெற்றிமாறன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க விடுதலை 2 படத்தோட ட்ரெய்லர்னு ஒன்று விட்டுருக்கானுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு அருவாவை நல்லா சாணம் பூச்சி தீட்டுற மாதிரி காட்டுறாங்க. அதுலேயே நமக்கு தெரிஞ்சு போகுது இந்த படம் எந்த லட்சணத்தில் எதை நோக்கி போக போகுது அப்படின்ட்டு. நானும் நிறைய ட்ரெய்லர் பார்த்துருக்கேன். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒன்றுமே புரியாத ட்ரெய்லர்னால் அது விடுதலை 2ஓட ட்ரெய்லர் தாங்க. ஏன்னா ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் காட்டுறாங்க எதையோ ஒன்றுமே புரியாத மாதிரி, சம்மந்தமே இல்லாத மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கேயே நம்மளுக்கு மண்டை குடைச்சலாயிடுது. ஓப்பனிங்லேயே விஜய் சேதுபதியோட கெட்டப்பை போட்டு காட்டுறாங்க. அதுவே நம்மளுக்கு சிரிப்பாக இருக்குது. என்னடா கெட்டப் இது, விஜய் சேதுபதி இப்படி பண்ணி வச்சுருங்க அப்படின்ட்டு நம்ம வெற்றிமாறனை ஒரு கோபத்தோடு கேட்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு எண்ணம் தூண்டுது. அப்புறம் விஜய் சேதுபதி ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி ஒன்று வருது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஜாதி இனம் மொய் இதை வச்சு ஏதோ வேறுபாடு ஏதோ பிரிவினை ஏதோ சொல்கிறாரு. அதனால் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, இப்போ நாங்கள் அதை கண்டுபிடிச்சதுனால உங்களால் அரசியல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாரு. அது நம்மளுக்கு என்ன ஏகுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கான்செப்டை படங்களாக எடுக்கிறது மூலிமா இவங்க தான் அரசியல் பண்ணின்னு இருக்காங்க. அது மட்டும் நம்மளுக்கு தெளிவாக புரியுது. அப்புறமா விஜய் சேதுபதி சொல்கிறாரு, வன்முறை இன்னும் ஒய்யில, ஆனால் அந்த மொழியும் எங்களுக்கு பேச தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் எங்களுக்கு ட்ரெயிலரோட ஆரம்ப கட்டத்திலே தெரிஞ்சிச்சு, நீங்கள் அருவாவை சாணம் பிடிக்கும் போதே. அதுக்கப்புறமா இந்த படத்தோட கதாநாயகி அதாவது ஹீரோயினை காட்டுறாங்க. அது எப்படிங்க, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே மாதிரி தான் டோப்பா வச்சுருப்பீங்களா? 2 டோப்பாவுமே ஒரே மாதிரி இருக்குது. அது நம்மளுக்கு பார்க்கும்போதே ஒரே கிரிஞ்சி ஃபீலிங் கொடுத்துது. என்னடா ஒரு நல்ல படம், சீரியஸான படம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் கெட்டப்லேயே காமெடி பண்ணுறீங்களே அப்படின்னு நம்மளை வெற்றிமாறனை நோக்கி கேட்கணுன்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. அதுக்கப்புறம் இளையராஜான்னு ஒரு பேரை போடுறாங்க, ஒரு பாட்டு மைல்டாக வருது. அது மட்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சோண்டு ஆறுதல் தர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா ஏதோ போலீஸ் விசாரணை கொஞ்சம் பரபரப்பாக நடக்கிற மாதிரி 2-3 சீன் விட்டாக வருது. அதுக்கப்புறம் ஒரு டைலாக்லாம் வருது. அதில் இந்த ஒதுக்கப்பட்டோம், படித்தவன் படிக்காதவன் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் நம்ம டீப்பாக எதுவுமே பேசிக்க வேணாம். ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நிறையவே பேசியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப டீப்பாக இறங்கினா வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம மேலே அதுவே சர்ச்சையாகிடும். அதனால் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த கட்டத்துக்கு அடுத்த சீனுக்கு குச்சிடலாம். அடுத்த சீனு அதுக்கப்புறம் காட்டுற சீன் எல்லாமே கொஞ்சம் வெட்டு குத்து அப்படின்னு இந்த அசுரனில் வர சீன் மாதிரியே இருக்குதுங்க. அதுக்கப்புறமா யார் பிடிச்சது, எந்த போலீஸ் பிடிச்சதுன்னு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் அந்த மாதிரி கேட்கும்போது தான் நம்ம விடுதலை பார்ட் 1 ஹீரோ அதாவது சூர்யா காட்டுறாங்க. அவர் தான் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரே காமெடியாக இருந்தது அந்த என்ட்ரி. துப்பாக்கியில் ஏஞ்சி காட்டிலேருந்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த படத்துக்கு காமெடியன் தேவைப்படுறாரு சொல்லிட்டு சூர்யா போட்டிருக்காங்களோ தெரில. படம் சீரியஸாக போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு சூர்யா காமிச்சோடனே நம்ம ஃபேஸ் லைட்டாக சிரிக்கும்படி ஆகிடுது. அதுக்கப்புறமா இந்த காடு துப்பாக்கி சூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இருட்டிலேயே காட்டுறாங்க. இது நீங்கள் என்ன படம் எழுதுறீங்க ஆக்சுவலாக எனக்கு புரியல. ஏன்னா அமேசான் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரே எல்லாமே இருட்டாக இருக்கிறதுனால நம்ம எந்த மூஞ்சி எங்கே இருக்குது, எங்கே துப்பாக்கி இருக்குது, எங்கே சுடுறவங்க இருக்கிறாங்கன்னு எதுவுமே நம்மளுக்கு விளங்க மாட்டேங்குது. பாவம் விடுதலை பார்ட் 1ல் நல்ல பேர் வாங்கின சூர்யா பார்ட் 2ல் என்ன பண்ணி வச்சுருக்கானுன்னு தெரில. பொறுத்திருந்து பார்ப்போம். ட்ரெய்லர் கொஞ்சம் பரபரப்பாக துப்பாக்கி சூடோடு போயின்னு இருக்கும்போது ஒரு டைலாக் ஒன்று வருது, போலீஸ் கேட்குற மாதிரி. யாருன்னு பாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, வாத்தியார் தான் நினைக்கிறாங்க அப்படின்றாரு. அது யாரை சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வாத்தியார்னா யாருன்னே தெரியாத போல இருக்குது. வாத்தியாரோட பேரை எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கெடுத்துனுக்குறாங்க இந்த மாதிரி படங்களில் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரெய்லரோட டைட்டில் போடுறாங்க, விடுதலை பார்ட் 2 அப்படின்னு. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த ட்ரெய்லரை பார்க்குற ஆடியன்ஸுக்கு விடுதலை கிடச்ச பாடே கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு டைலாக் ஒன்று வருது. விஜய் சேதுபதி சொல்கிறாரு, தத்துவம் இல்லாத தலைவர்கள் வெறும் ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க, அவங்களால எந்த பயனும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி டைலாக்லாம் எழுதி யாரோ ஒரு குறிப்பிட்ட நபரை தான் தாக்குறாங்கன்னு தெளிவாக புரியுது நம்மளுக்கு. அதனால்
அந்த மாதிரி டைலாக்லாம் நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணுறோம். மொத்தத்தில் இந்த விடுதலை 2 ட்ரெய்லர் ஒரே கச்சா முச்சா.